அழகு மலரும் பாக்கியராஜ் எவ்வளோதான் உண்மையை மறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் குழந்தைங்களால ரொம்ப நேரம் பொய் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நீ கொடைக்கானலில் எங்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே நான் கொடைக்கானல் போலையே நான் மாமா வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வளரிடுறாங்க. உடனே மாமியாருக்கு மாமனாருக்கு கோவம் வந்துடுது. பாக்யராஜ் அழகு மலரையும் கூப்பிட்டு கண்ணாமலான்னு திட்டுறாங்க. எவ்வளோ போயிடி குழந்தைய கூட்டிகிட்டு போவாமலே கூட்டிகிட்டு போன சொல்லியிருக்கீங்க, உங்கள் அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு போயிருக்கீங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏண்டி குழந்தைய விட்டுட்டு அப்படி என்னடி உங்களுக்கு ஊர் சுற்ற சொல்லுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, அப்படி தனியாக வந்து நீங்கள் ஊர் சுற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக கேட்குறாங்க. அது கேட்டவொடனே அழகுமலர் வந்து அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. நாகராஜ் என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் தான் வந்து பாப்பாவை அங்கே விட்டு போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் விட்டு போகிறதுனா இங்கே விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. உங்களால் எப்படி பார்த்துக்க முடியும், இது வரைக்கும் பாப்பா அங்கே இருந்ததே இல்லைல்ல, அதனால தாங்க விட்டு போனோம்னு சொல்கிறாங்க. இதோட கடைசி இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்னு திட்டுறாங்க. அழகுமதி அங்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களால எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு அழகு மலரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சரி விடுங்க, அவங்க எப்போ அப்படி தானே பேசுவாங்கங்கிற மாதிரி. இதுவே வந்து ரேவதியோட பசங்க இங்கே வந்தால் வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா, அப்படி தானே எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கும் என் குழந்தையோட இருக்கணும் ஆசையாக இருக்கும்ல, அதுக்கு எப்படிலாம் பேசிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து நீங்கள் தான் இருக்கியா, எனக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம அது சும்மா இருப்பாங்களா, அவங்க என்ன நிலமையில இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, வந்து காஃபி போட்டு கொடுன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வர வரைக்கும் ஒழுங்காக தாண்டி இருந்தா உன்னை பார்த்தா அவள் கெட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களே சேர்த்து திட்டுறாங்க. அத்தை குழந்தைய விட்டு போகலான்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம், மதிக்கிறதுக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு மலர் சொல்கிறாங்க. இல்லடி இவள் வர வரைக்கும் நீ எங்களை மதித்து ஒழுங்காக தான் நடந்துட்டு இருந்த, இப்போ தான் இவ கூட சேர்ந்து ஓங்கணும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. சரி நான் காஃபி போட்டு தரேன், நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அது கிச்சனுக்கு போயிடுறாங்க. பாக்யராஜன் அப்பாவுக்கு வந்து கால் வருது. அங்கே வந்து மீனாவோட அம்மா வந்து இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கவும் நல்லா இருக்கேன்ல. இந்த மாதிரி மீனா அவங்க ஓரத்தை அவங்க மாமியார்லாம் சென்னைக்கு வராங்க, அவங்க வீட்டில் தங்க வைக்க முடியுமான்னு கேட்க தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட பரவாயில்லையே, இப்போ வந்து அழகும் பாண்டியன் ஸ்டோரும் ஒரே சங்கமமாக அடுத்த வாரம் வரப்போகுது போல இருக்குது, அதனால என்னம்மா வர சொல்லாதான், நீ வேலை இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீயும் வர வேண்டியதானு கேட்குறாரு. என்னால் வர முடியாது, லீவ் இல்லைன்னு, அவங்க மட்டும் வருவாங்க, பொம்பளைங்கெல்லாம் தனியாக வராங்க, அதான் ஹோட்டலில் தங்க வைக்க வேணாமே சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னம்மா சிரமம் இருக்குது, அனுப்பிவி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அழகுமலரை கூப்பிட்டு என் தங்கச்சியோட சம்மந்தி குடும்பம் வராங்க, அவங்களுக்கு ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க மனசு கொண்டாமல் நடக்கணும், எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க. அழகுமலர் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபோன் எடுத்துக்கொடு, சார்ஜர் எடுத்துக்கொடு, அது எடுத்துக்கொடு சொல்லிட்டு 1000 தடவை கூப்பிட்றாங்க. என்ன நீங்கள் அவங்கள இத்தனை தடவை கூப்பிடுறீங்க, கிச்சனில் ஏதோ வேலை சொல்கிறீங்கன்னா ஓகே, இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கூடாதான்னு மதி வந்து கேட்டவுடனே அவருக்கு கோவம் வந்துடுது. தண்ணியை தட்டி விட்டுட்டு போயிட்டுறாரு. உனக்கு வாய் ரொம்ப அதிகம் தாண்டி, எங்கள் மாமனாரே கோவப்படுற அளவுக்கு பேசிட்டெல்லாம் சொல்லிட்டு அவங்க மாமியார் ஒரு பக்கம் அவர் பின்னாடியே போயிடுறாங்க. ஏன் மதி அதுக்கு அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரியே அப்படி பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் கேட்குறாங்க. அவங்க பேசுனதில் ஒரு பர்சன்ட் கூட நான் பேசலைங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி எடுத்து வந்து தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, பார்த்தியா சார்ஜர் எடுத்துக்கொடு, ஃபோன் எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு நிமிஷம் வேலை தான், இந்த தண்ணி துடைக்கிறதுக்கு பார்த்தியா அதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும், அதனால தான் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் உடனே பண்ணிடுறது அப்படின்னு மலர் சொல்லிகிட்டே தரையை துடைக்கிறத பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மதியால் எவ்வளோ தூரம் இந்த வீட்டை மாற்ற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன். பாய்.